வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நெறைய பேர் வந்து நீட் ரிசல்ட் அதுல சில பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆமா, எங்களுக்கு எப்படி இருந்தாலும் சீட் வந்துரும். ஏன்னா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு 100ல இருந்து 150 மார்க் வரைக்கும் கம்மியாகும் அப்படின்ட்டு. அதனால அடுத்த ஆப்ஷன் என்ன? டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும் இல்லையா? என்னெல்லாம் டாக்குமெண்ட் நாங்க ரெடி பண்ணி வைக்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு அப்படின்றதுனால முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கவுன்சிலிங் முன்னாடி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னன்னா, ஆர்ஜிஆர் அகாடமில நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் 6ல இருந்து 10 வரைக்கும் வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் நீட் ஜேஇக்கான ஃபவுண்டேஷனோட மேத்ஸ் சயின்ஸ்ல யாரு நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்காங்களோ, யார் புரிதல் தன்மை நல்லா இருக்கோ, யாருக்கு அப்ளிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கோ, யார் ப்ராப்ளம் சால்வ் எபிலிட்டி வந்து நல்லா வச்சுக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லெவல் போறப்ப இந்த ஜேஇஓ ஜேஇ அட்வான்ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டோ இல்லைன்னா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ வந்து ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ண முடியுது. அதனால ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா 6th and 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். 11 and 12 ஸ்டூடெண்ட்க்கு ஜிஇ அண்ட் நீட் ஐசருக்கு போகணும் இல்ல கியூட்டுக்கு போகணும் அப்படின்ற கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கிராஷ் கோர்சஸும் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் என்னன்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் 100% கவர்மெண்டோ இல்ல பிரைவேட் கவர்மெண்ட்ல 100% நாங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்ஜிஆர் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பண்றோம். 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்றோம். அந்த பசங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு டீச்சர் என்னெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், அதை புரிய வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி பிராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு எப்படி கூடயே செல்ஃப் சப்போர்ட்டடு அப்படின்றாங்களே அது மாதிரி செல்ஃபா வந்து கூட பசங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு வந்து இதை பண்ணுன்னா பண்ணாது, கூட வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். இதை செய், இதை பண்ணியா, இதை செஞ்சியா, இதை செஞ்சு அப்படின்னு கேட்டு 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 தெரியலையா பண்ணு, புரியலையா கேளு அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தை வந்து உண்மையாவே அதை பண்ணிடும். அதனால இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான ப்ரோக்ராம் வந்து ஆர்ஜிஆர்ல நம்ம ரெடி பண்ணிருக்கோம். யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அதுல உங்களுடைய நேமு, அப்பா நேமு, எந்த ஏரியா, எவ்வளவு மார்க் 12th எடுத்திருக்கீங்க, 10th மார்க் என்ன, இப்போ நீட்டோட எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அப்பாவோட கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீட்டுக்கு போட்டிருப்பீங்க, ஸ்கோர் கார்டு இப்ப நீட்டுக்கு வரல, அதனால பரவாயில்ல, அப்ளிகேஷனும் அட்மிட் கார்டு மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுன்னா எங்களுடைய ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இப்ப இமிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே 10th அன்னைக்கு ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடக்குது. அதுல யார் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பேட்ச்ல போடுவோம். அந்த பேட்சுக்கு ஏன் சார் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைக்கணும், அந்த பேட்ச்ல யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பிரைவேட் கவர்மெண்டோட ஷீட் அஷ்யூட் பண்றோம். இல்லைன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்க ஒன்று பே பண்ணுவீங்க பாத்தீங்களா, அந்த ஃபீஸை வந்து உங்களுக்கு 100% ரீஃபண்ட் பண்றோம். அந்த பாலிசியோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஐடியா இருக்கு உங்களுக்கு, அந்த ப்ரோக்ராம் தான் சார் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற சிஸ்டம் தான் சார் வேணும், அருமையா இருக்கு, அதுவும் சென்னையிலேயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உடனே கால் பண்ணுங்க. பட் இட்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், இங்க தங்கி தான் படிக்கணும். அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் இந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க. சும்மா கேட்கறதுக்காக டீடைல் கேட்கறதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னு உங்க டைமையும் எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இப்ப போயிடலாமா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பாக்குறதுக்கு? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட் ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, என்ன பேசிக் எலிஜிபிலிட்டி கவுன்சிலிங்க்கு? தமிழ்நாடு கவுன்சிலிங் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன? +2க்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும், +2ல பாஸ் பண்ணிருக்கணும், மினிமம் 50%. சரியா? ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கிறவங்க 45% மார்க் கம்பல்சரி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீட்ல ஒரு கட் ஆஃப் ஒன்று கொடுப்பாங்க, குவாலிஃபைடு மார்க் அப்படின்ட்டு. அந்த நீட் குவாலிபிகேஷன் வந்து நம்ம அந்த அந்த குவாலிஃபைடு மார்க் அது எப்போ வரும், அது வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்றப்ப வரும். பட் இது ரெண்டும் வந்து கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டு அப்ளை தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங். அப்ப உங்ககிட்ட இப்ப எது ரெடியா இருக்கு? +2 12th ஸ்டேட் போர்டுக்கு வந்துருச்சு, சிபிஎஸ்சிக்கு வரணும், வந்ததுன்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வரணும், அது வரைக்கும் நம்ம நீட்டுக்கான ஸ்கோர் கார்டுக்கு அந்த ஸ்லிப் வந்து வெயிட் பண்ணும். ரைட், வேற என்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிக்வயர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகைன் நீட் யூஜி அட்மிட் கார்டு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் நீட் வந்து யூஜி கார்டு அட்மிட் கார்டு கேட்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் இல்ல, நீங்க அப்ராடு போறீங்க, அப்ராடு முடிச்சுட்டு திருப்பி வந்து இங்க ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரிங்களா, அந்த டைம்ல கூட நீட் அட்மிட் கார்டு வந்து கேட்பாங்க. அதனால அதை ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சுக்கீங்க. எங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா எடுத்து ஸ்கேன் பண்ணி திருப்பி எங்க ஒரு இமெயில்ல போட்டு வச்சிருங்க. எப்ப வேணாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரி அட்மிட் கார்டு ஒன்று. த செகண்ட் இஸ் நீட் யூஜி ஸ்கோர் கார்டு. அது நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுமே நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீட் அட்மிட் கார்டு, அது ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கு. நீட்டோட ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்ததுமே நம்மளுக்கு கிடைக்கும். தென் 10th 11th and 12th மார்க்ஸ் கார்டு.
சார் எனக்கு எக்ஸாம்ஸ் 11th இல்லையே சார் அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போயிட்டு 11th பாஸ் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ரைட்டா? 10th வேணும், 11th வேணும், 12th இந்த 3 சர்டிபிகேட்டும் கம்பல்சரி. இப்பதான் சார் ரிசல்ட் வந்தது, எனக்கு எப்படி சார் கிடைக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி டீச்சருக்கு ஸ்கூல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர், கிரீன் சிக்னேச்சர் போட்டு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம 12th யூஸ் பண்ணிக்கலாம். பட் 11th, 10th, 11th, 12th 3யும் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சப்போஸ் 11th ஸ்டாண்டர்ட் அதை சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்கூல்ல போயிட்டு பாஸ் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ரைட். தென் HSC மார்க் ஷீட் கம்பல்சரி, மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி. தென் டிசி வந்து கம்பல்சரி. நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டிசி கொடுப்பாங்க. ஏன்னா இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கு, நிறைய பேருக்கு ஏற்கனவே முடிச்சவங்க வாங்கி வச்சிருப்பீங்க. டிசி வந்து கம்பல்சரி. ரைட். தென் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து ப்ரூஃப் 6ல இருந்து 12 வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி. அது போனஃபைடு சர்டிபிகேட் அப்படின்றாங்க. அதை நீங்க கம்பல்சரி வாங்கி வச்சுக்கணும். நிறைய ஸ்கூல்ல வந்து 6ல 7 நான் ஒண்ணு படிச்சிருப்பேன், 8 வேற படிச்சிருப்பேன், 9, 10 ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பேன், 11, 12 வேற ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அப்ப 4 ஸ்கூல்லயும் வாங்கணும், 4 ஸ்கூல்ல வாங்கணும். சார் ஒரே ஸ்கூல் தான் படிச்சேன், ஒரே ஸ்கூல் தான் வாங்கணும். சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவிட் டைம்ல வந்து 6, 7 படிச்சிருக்காங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப பாதியில கோவிட் வந்ததுனால அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணாம வேற ஸ்கூலுக்கு போய் மாறி இருக்காங்க. 8th சர்டிபிகேட் அந்த ஸ்கூல்ல குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப குடுக்குறேன்னா நீங்க ஃபீஸ் கட்டினா குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த ஃபீஸே கட்டாம வேற ஸ்கூல் போய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னன்றது அந்த ஸ்கூல் கூட தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கேஸ் அப்படி வந்தது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து 8ஆம் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, 7 வரைக்கும் தான் சர்டிபிகேட் தராங்க. 8 தான் நீங்க போயிட்டீங்களா, எங்கிட்ட கிடையாது, நீங்க எங்க போனீங்களா அங்க போய் வாங்கிங்க. வந்த ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, நீங்க 9ஆம் கிளாஸ் தாங்க எங்க கிட்ட வந்தீங்க, 8ஆம் கிளாஸ் எங்கிட்ட படிக்கலையே, நான் 9ல தான் சர்டிபிகேட். அப்ப ஒரு வருஷம் காணும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க யாருங்கிறது எனக்கு தெரியல. ரைட்டா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து எங்க இருந்தாலும் அட்மிஷன் எடுத்துக்கலாம் எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துட்டாங்க. பட் இப்ப இந்த பேரண்ட் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு யாருக்குன்னா சொல்யூஷன் தெரியும்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. அந்த பேரண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? 6 to 12th நம்மளுக்கு போனஃபைட் சர்டிபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபார் ஸ்டூடெண்ட். கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன கேட்டகரியில இருக்கீங்க? ஓசி கேட்டகரியை தவிர பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஸ் மேண்டேட்டரி டு கிளைம் த ரிசர்வேஷன். இது ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எடுப்போம். அதனால வந்து அவங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு. கம்பல்சரி we have to submit community certificate. The nativity certificate, yes, it's also very mandatory. எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க கம்பல்சரி தமிழ்நாடு 85% சீட்டு யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ கம்பல்சரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். சார் நான் இந்த ஊர்ல தான் சார் வெளியூர்ல போய் படிச்சேன்னா கூட பரவாயில்ல, நேட்டிவிட்டி இங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இங்கதான் சார் இருக்கேன், வெளியூர் சார் எந்த அப்படின்னா சான்ஸ் இல்ல உங்களுக்கு இங்க சீட்டு வாங்குறதுக்கு. இங்க படிச்சேன் ஆனா வெளியூர்ல தான் நீங்க போய் சீட்டு வாங்கிக்கணும். அந்த நேட்டிவிட்டி தான். இங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து கிளைம் பண்ண முடியும். சார் நான் வெளியூர்ல போயிட்டு நான் வந்து படிச்சேன் சார், ஆனா இங்க தான் இருக்கேன்னா பரவாயில்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கிளைம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். ரைட்டா? அது தாசில்தார் ஆபீஸ்ல போய் நீங்க வாங்க வேண்டியதுக்கும் அது ரெடி பண்ணிக்கங்க. தென் பர்த் சர்டிபிகேட் இஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கேண்டிடேட். பர்த் சர்டிபிகேட் எங்க கிடைக்கும்னா தனியாவே நம்மளுக்கு வாங்கி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசில வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? ஆனா பர்த் சர்டிபிகேட் தனியா எல்லாருமே வாங்கி வச்சிருப்பீங்க, வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்பாங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட் சில ஸ்கூல்ல தனியாவே கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டிசில வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி, குட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் போர்டோ, சிபிஎஸ்சியோ, ஐசிஎஸ்சி சிலபஸுக்கோ தேவையில்லை. இதை தவிர வேற எந்த சிலபஸ் படிச்சிருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சப்மிட் பண்ணணும். அவங்க எங்க போய் வாங்கணும் அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிண்டில இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஆன்லைன்ல நம்ம நீட் ஸ்கோர் வந்ததுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன் கவுன்சிலிங் கொடுக்குறப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல அப்ளை பண்ணி நீங்க வாங்கி கம்பல்சரி வைக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட். இதை தவிர நம்மளுடைய ஆதார் கார்டு, போட்டோ, நம்ம போட்டோ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒரு 12, பெரிய போட்டோ நம்ம போஸ்ட் கார்டு ஓட்டணும்ல அது ஒரு 3, இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆதார் கார்டு இஸ் கம்பல்சரி. தென் ரேஷன் கார்டு வேணும். அதுக்கப்புறமா பேரண்ட்டுக்கு டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு டாக்குமெண்ட் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் யாரெல்லாம் வாங்குறோமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்பாக்கோ அம்மாக்கோ இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க வாங்கிக்கங்க. அதே போல நேட்டிவ் சர்டிபிகேட் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் கேண்டிடேட் ஹூ கிளைம் தேர் நேட்டிவ் தமிழ்நாடு அப்படின்றப்ப பேரண்ட்டுக்கு சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். காம்படிட் அத்தாரிட்டி, ரெவென்யூ அத்தாரிட்டி இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்குவோம். அவங்களுக்கு கம்பல்சரி அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்ம கொடுக்கணும். பிளஸ் வந்து நேட்டிவ்க்கு வீட்டுக்கு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றப்ப அது சப்போர்ட்டட் டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு, அந்த மாதிரியான டாக்குமெண்ட் வந்து அடிஷ்னலா அவங்க தர வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம ஒரு கவர்மெண்ட் சீட்டோ இல்லைன்னா
பிரைவேட் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி. மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிற மாதிரி தான் நான் என்னெல்லாம் சார் நான் கொடுக்கணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால தமிழ்நாடு கேண்டிடேட் கேன் பார்ட்டிசிபேட் ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஆனா அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஓப்பன் கேட்டகரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நோ ரிசர்வேஷன். அதனால நான் வெளியே ஊர்ல இருக்கிறவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் கிளைமிங் மைனாரிட்டி. சப்போஸ் மைனாரிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு மைனாரிட்டி வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்கு. இல்ல தெலுங்கு இருக்கும், மலையாளம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். ரைட்டா? அது. கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல நம்ம என்ன பண்ணணும், தனியா சர்டிபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கூல்ல வாங்குற சர்டிபிகேட்டே போதும். தென் ரிலிஜியன் மைனாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ரெவென்யூ ஆபீசர் கிட்ட இருந்து வாங்கிடணும். ரைட்டா? இத வந்து பாத்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டொமைசில் சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குறது வந்து கம்பல்சரி. அத நீங்க வந்து பார்த்து ரெடி பண்ணி கம்பல்சரி வச்சுக்கணும். ரைட்டா? தென் வந்து நான் சொன்ன மாரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நம்ம கம்பல்சரி வந்து போடணும். ரைட்டா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், எதனா டவுட் இருக்கு அப்படின்னா 9176552121. சில டாக்குமெண்ட் நான் விட்டுட்டேனா, இந்த தெலுங்கு மைனாரிட்டியோ, கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ, இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் மைனாரிட்டியோ, இதுக்கான சர்டிபிகேட் இல்ல பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான சர்டிபிகேட் வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க போய் பார்த்தா அங்க ஆபீசரை பார்த்து அங்க வந்து நீங்க பிடபிள்யூ சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். அது இல்லாம என்ஆர்ஐ கேண்டிடேட் வந்து என்னென்ன சர்டிபிகேட் தேவை இருக்கும்னா, எம்பசில இருந்து ஒரு சர்டிபிகேட் தேவை இருக்கும். தென் யார் பினான்சியல் சப்போஸ் வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. அந்த பினான்சியல் சப்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் அவங்க கொடுக்கணும். தென் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருந்ததுன்னா பாஸ்போர்ட் இது கொடுக்கணும். அப்புறம் வார்டு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுக்கணும். அத ரைட்டா? வார்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக் ஆஃப் த பினான்சியல் சப்போர்ட்டர் அதையும் வந்து கொடுக்கணும். இந்த 5 டாக்குமெண்ட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓவர்சீஸ் கேண்டிடேட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா, அவங்க ஓசிஐ சொல்றாங்களா, அவங்க ஓசிஐ ஹூ ஆர் அப்ளை ஃபார் என்ஆர்ஐ சீட்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா, கேண்டிடேட் ஓசிஐ கார்டு, கேண்டிடேட் பர்த் சர்டிபிகேட், எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் இந்தியன் பாஸ்போர்ட், ஓசிஐ கார்டு, இந்த எஸ்சி, எஸ்எல்சி, பியூசி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டிசி அதை வந்து சப்மிட் பண்ணும். அப்புறம் வார்டு சர்டிபிகேட் பண்ணும். இந்த 4 சர்டிபிகேட் அவங்க ஓசிஐ கேண்டிடேட் என்ஆர்ஐ கோட்டால அப்ளை பண்றவங்களுக்கு கொடுக்கணும். அதர் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அது அப்ளை பண்ணி வாங்கணும். தென் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நம்ம சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப அதுல அனெக்சர்ல வச்சிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ்க்குலாம் நம்ம ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். அது எல்லாத்தையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சரியா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா அகைன் சொன்ன மாதிரி எனக்கு கால் பண்ணுங்க. ஆர்ஜிஆர் அகாடமியில 2026க்கான நீட் வந்து டிராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். உங்க நேமை ஃபில் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மறக்காம உங்களுடைய நம்பர்ஸை கொடுத்துருங்க. தேங்க்யூ.